நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட மாம்பழங்கள் நிறைய இருக்கு. அதை வச்சு மாம்பழ டிஷ் வந்து நிறைய பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ட்ரை மேங்கோ ஸ்வீட், இது நம்ம எப்படி உப்பு மாங்காய் செஞ்சு நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்றோமோ அது போலவே இது சர்க்கரையை சேர்த்து இனிப்பு மாங்காய், அதாவது ட்ரை மேங்கோ ஸ்வீட் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். ட்ரை மேங்கோ ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள்: 5 கிலோ மாம்பழம், 1.5 கிலோ சர்க்கரை. இப்போ நம்ம ட்ரை மேங்கோ ஸ்வீட் செய்கிறதுக்கு 5 கிலோ நம்ம மாம்பழம் எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் காயாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப வந்து பழுத்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிறது பழம் ஆயிடுச்சு, இருந்தாலும் வந்து மேல் தோல் பழுத்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். இந்த மாதிரி காய் எடுத்தோம்னா தான் நம்ம வந்து அப்படியே வந்து ரொம்ப கொலன்னு ஆகாமல் கரெக்டான ஷேஃப்க்கு நமக்கு கிடைக்கும். எடுத்து வச்ச மாம்பழங்களை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை மேங்கோ ஸ்வீட் செய்யறதுக்கு எல்லா மாம்பழங்களும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம பாகு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு செய்யறதுக்கு எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கம்பி பதம் மாதிரி வரும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழங்களை சேர்த்துக்கலாம். இப்போ மாம்பழங்களை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப கலரக்கூடாது. இந்த மாதிரி லேசாக கலரி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த சர்க்கரை பாகில் இந்த மாம்பழங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மாம்பழங்கள் சர்க்கரையில் வந்து வெந்துருச்சு. நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சர்க்கரை பாகில் வேக வச்ச மாம்பழங்களை இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் நம்ம ஒன்றா நம்ம எடுத்து வச்சுட்டு 2 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை மேங்கோ ஃப்ரூட் வந்து 2 நாள் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் காயறது கம்மியாக இருக்குது. இன்னும் 2 நாள் நல்லா காய வச்சு கையில் ஒட்டாத பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதுல நம்ம வெளியே வச்சுக்கலாம். நல்லா காஞ்சி எடுத்து ஸ்டோர் பண்ணால் தான் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருக்க முடியும். இது வந்து நம்ம மாம்பழம் கிடைக்காத சீசனில் சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ட்ரை மேங்கோ ஃப்ரூட் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இது வந்து 2 நாள் வெயிலில் காஞ்சிருக்கு. இப்போ வந்து வெயில் கம்மியாக இருந்ததுனால இந்த அளவுக்கு தான் காஞ்சிருக்கு. இன்னும் 2 நாள் கூட நல்ல வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மாம்பழங்கள் அதிகமாக கிடைக்குது, அது வந்து வேஸ்ட்டாக போகாமல் நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கலாம். மாங்காயை வந்து உப்பு போட்டு நம்ம வந்து வத்தல் நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கடுத்து மாங்காய் ஊறுகாய் செய்யலாம். அதுபோல் இந்த மாம்பழங்களை வேறு எதுவுமே செய்யாமல் கட் பண்ணி நம்ம பாகில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்து காய வச்சு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மாம்பழம் கிடைக்காத சீசனில் கூட இது மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் இதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.